முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அவைத்தலைவர் மறுப்பதாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. முக்கிய அளவில் என்றால் வேறொரு நாளில் விவாதிப்பதாக கூறலாம், ஆனால் நிராகரிப்பது ஏன் என சரமாரி கேள்வி. சமூக நீதி பற்றி பேசி வரும் நிலையில் அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன்? தெருக்களில் சாதி பெயரை நீக்கியது போல அரசு பள்ளிகளில் சாதி பெயரை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக விவசாயிகள் புகார். திருவாரூரில் மாவட்ட ஆட்சியரின் முன் கண்டனம் விளக்கம். கர்நாடக பாஜகவினர் வெறுப்பு அரசியலில் போராட்டம் நடத்துவதாக குற்றச்சாட்டு. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்பது முறைகேடு ஆகாது என டி.கே. சிவகுமார் விளக்கம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 59,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பாசனத்திற்காக ஓரிரு நாளில் திறப்பதற்கு வாய்ப்பு. அனைத்து எடைப்பிரிவு அரிசி மூட்டைகளுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு கடும் எதிர்ப்பு எதிரொலி. விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உறுதி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 30 ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகர பேருந்துகளை இயக்க ஒப்பந்தம் அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் பணி. ஒப்பந்தம் கோரியது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் தாமதப்படுத்துவதாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஆளுநரின் செயலாளர் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருப்பூர் தொகுதி பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்கு இந்த தேசம் தலை வணங்குகின்றது. கார்கில் போர் வெற்றி 25வது ஆண்டு தினத்தில் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திய பிரதமர் மோடி பேச்சு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,19,000 கன அடி நீர் வெளியேற்றம். அணைகளுக்கு நிரம்பி விடுவதால் இன்னும் கூடுதலாக தண்ணீர் திறக்க வாய்ப்பு. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது மாற்றாந்தாய் மனப்பான்மை. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு மாயாவதி வரவேற்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் நிரம்பிய ஆழியார் அணை பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக உபரி நீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 22 அமெரிக்கா செல்வதாக தகவல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். அனைத்து மதத்தினரையும் இந்தியா சமமாக நடத்த வேண்டும் என அமெரிக்கா வேண்டுகோள். உத்தரப்பிரதேச அரசின் சர்ச்சை உத்தரவு குறித்த கேள்விக்கு அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் பதில். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக புகார் அளித்த மாணவர்களிடம் விசாரணை.
சூரமங்கலம் காவல் நிலையத்தில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தில் மாணவர்கள் ஆஜர். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பேட் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீதான வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசினார் என வழக்கு. கோவை நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மேட்டுப்பாளையம் பிள்ளூர் அணை நிரம்பியது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.